எங்கடா குட்டி காத்தாடி? எங்க? டவர்ரா. ஆமா, இந்த குட்டி காத்தாடி வச்சு என்னடா பண்றாங்க? இந்த மாதிரி அறிவு சார்ந்தான கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? அதானே எதுக்கு இந்த குட்டி காத்தாடி இருக்கு? அது பேர் காத்தாடியா? ஏண்டா எல்லாம் காத்தாடி எங்க வைப்பாங்க? வீட்டுல தானே வைப்பாங்க, ஏன் வயல்ல வச்சிருக்காங்க? இல்லடா, அது பேர் காத்தாடியா என்னது எனக்கு கரெக்டா சொல்லு. காத்தாடியா? யாரு சொன்னா அதுக்கு பேர் காத்தாடின்னு? சும்மா நீ சொல்றியா? எதை வச்சு நீ அதை காத்தாடின்னு சொல்ற? விண்விளக்கா? விண்மீலா? யாருடா சொன்ன? விண்மீலா? விண்மீலா? நீ சாட் ஜிபிடில பாரு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. A few moments later. செத்து போன பணத்தை வண்டியில போட்டு தூக்கிட்டு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிடக்கும். இந்த இடத்துல எத்தனை பேர் உட்காரலாங்க? இந்த இடத்துலலாம் 6 10 பேர் உட்காரலாம் மொத்தமா. அதாவது இந்த இடம் தான் இருக்கையிலே பெருசு. இங்க ஒரு 15 பேர் உட்காரலாமா? 14 பேர் வச்சுட்டா ஒரு ஆள் கூட உட்காரலாம். மேலே கூட ஏறி உட்காந்துக்கலாம். சின்ன பசங்க கூட சூப்பர் சூப்பர். சரி ஓகேவா. இப்போ என்ன உனக்கு வயிற்ற கலக்குதா? ஐயோ வயிற்ற கலக்குது போல. இந்த பாத்ரூம்ல போடா. அதெல்லாம் யாரும் இல்லை. 2 பாத் இந்த ஹலோ, யாரா இருக்கீங்களா? ஹலோ. அவனுக்கு வயிற்ற கலக்குதாங்க. யாரா இருக்கான் இந்த பாத்ரூம்ல? இந்த பாத்ரூம்ல நீ இருக்கியா? கதவை சாத்து. இந்த பாத்ரூம்ல யார் இருக்கா? அவன் என்னம்மா சொல்றான்? 2 பாத்ரூம்னு சண்டை போட்டுட்டு இருக்கான் என்கிட்ட. நான் அதான் பாக்குறேன், யாரா உள்ள தட்டிக்கிட்டே இருக்கான்ட்டு. 2 ஒண்ணு தான்டா. அவங்களுக்கு இதையும் பார்த்து டோருன்னு மைண்ட் சொல்லிட்டு அதான் சொல்றான் தட்டுறான். அதோ யார் இருக்கா? அந்த அதிபுத்திசாலிங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் மூங்கிலு இதுவும் மூங்கிலு, அதெல்லாம் அவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான் 2 பாத்ரூம் இருக்குன்ட்டு. அவன் தானே சொல்லிக்கிட்டு இருந்தான். கதவை தட்டுறான். வேற எவனா உள்ள உட்காந்து கடுப்பா இருப்பாங்க. வாட்டி வந்து தட்டிட்டு இருந்தான். உண்மையிலேயே வெறி ஆயிடுவாங்க. அவனுக்கு வயிற்ற கலக்கிருச்சான்டா. இது வந்து சர்க்கரைங்க. இது சர்க்கரை. இது சர்க்கரையா? முட்டாள். இது உப்பு. அம்மா ப்ரோ, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அல்டிமேட். நல்லா இருந்துச்சா இல்லையா? அல்டிமேட். வேற மாதிரி சொல்ல வார்த்தையே இல்லை. சூப்பராக மயக்கத்தில் கிடக்கும் போதே தெரியலையா? குடல் குழம்புலாம் சூப்பராக இருந்துச்சு. குடல் குழம்பு உனக்கு பிடிச்சது? அது வெறும் சப்பாத்தி மட்டும் தாங்க சாப்பிட்டான். உனக்கு? மகாராஜா வேற ஒரு செட்டிநாடு சொதப்பிட்டாங்க. செட்டிநாடு சொதப்பிட்டாங்க. நான் மகாராஜா சூப்பர். எனக்கு காடை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேறு காடையில் போய் நல்லா போட்டு ஒரு எலும்பு. மகாராஜா தான் சாப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி வாங்கினேன், இந்த ரைஸ் வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இவங்க போயிட்டு ரைஸ் சென்டர் தள்ளி விட்டாங்க.
இப்போ என்ன சொல்ல வர? நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? தான் இருந்துச்சு எல்லாமே. நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த இதுதான் நல்லா இருந்துச்சு, இந்த சோப்பு கலர் இருந்துச்சுல. சோப்பு கலர் என்ன இது கேசரி பவுடரா? மகாராஜா பெசஞ்சு இப்படி இப்படி சாப்பிடும்போது நீங்க ஏன் லாரி டிரைவர் மாதிரி படுத்து கிடக்கீங்க? லைட் டிரைவர் தான் ஐட்டமே. டீசெண்டா அபுபக்கரே டீசெண்டா இருக்கான். இதுவே டீசென்ட்னா அப்ப டீசெண்டா இருந்தா என்ன சொல்லிட்டு என்ன காமெடி. ஏய் ஐயோ வாவ், ரியாக்ஷனை பாருங்க. சாப்பாடு ஆனால் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. மிரட்டி விட்டாங்க. இதோட கண்டிப்பாக அந்த location கடைக்கு வந்துட்டு- வந்துருங்க. இந்த கடைக்கு ஃப்ரண்ட்ல என்ன போட்டுச்சு? பஞ்சாபி தாபாவா? பஞ்சாபி தாபா. தாபா. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வாங்க. உண்மையிலே நல்லா சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஸ்பைசியா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிலேருந்து சாப்பிட்றதுக்கு எங்கடா சாப்பிட்றதுன்னு விரட்டிட்டு வராரு இவரும். விரட்டுன்னு விரட்டினாரு. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக தேடி ஒரு 2 hours வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல சாப்பாடு மேஞ்சாச்சு. இவர்தான் பைபாஸ் வடமந்திர பைபாஸ். அதாவது அதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது அது என்னன்னு கேளுங்கடா. ரொம்ப நேரம் கழிச்சு பேசுறியா? எனக்கு சிரிப்பு வந்துருச்சா? ஆமா, அவ்வளோ நீ அமைதியா தானே இருந்த. அவங்க தான் அதாவது அந்த கடையை அவன் தான் காமிச்சான். தாபா நல்லா இருக்கும் அப்படின்னா அது ஓகே தான். அது நீ சொல்லவும் அவருக்கு சிரிப்பு வந்துச்சு. ஜூஸ் குடு. குடிடா, ஏன்னா ஒன்றெல்லாம் கொடுத்தா வராது. இந்த ஒரு சில பேர் இருப்பாங்கடா, இப்போ ஜூஸ் வேணுமான்னு கேட்டால் வாயே திறக்க மாட்டாங்க, உம்முன்னு உட்காந்துருவாங்க. வாங்கினோன்னு என்ன பண்ணுவாங்க, இங்கே கொடுறாமாங்க. சரி கொடுத்துன்னு வச்சுக்கேன், இந்த பேர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இவர் மிச்சம் ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. ஃபுல்லாக கொடுத்து ஏன் அதை சொல்ல வேண்டியதானே, வாயை திறந்து எனக்கு ஒன்று வேணும்ன்ட்டு. நாடும் வந்து பெரியார் டேம் ஒன்று இல்லை, அதுதான் கர்நாடகாவில் பெரிய டேம் இருக்குல்ல, அது என்ன பெரியார் டேமா இருக்கு கர்நாடகாவில். இவன் கேரளாவா? டேம் பேர் என்ன ப்ரோ? தண்ணியே கொடுக்க மாட்டாங்க நமக்கு. ஐயோ உங்களுக்கு என்னதான் ப்ரோ தெரியும்? அது என்ன காவிரிலாம் இல்ல, காவேரி இல்ல, அது என்ன டேம் தெரியல. மாப்பிள்ள அது ஒரு படத்துல கூட வரும் மாப்பிள்ள. ஐயோ வந்து மாட்டிட்டாரு. என்ன டேம் அது? ஆலியார் டேமா? ஓய்ய மேடு. ஓய்ய மேடு. என்ன டேம் மாப்ள இது? ஏ அறிவு இருக்குடா இவனுக்கு. குடி குடி. ஏய் ஆனா கார்டன் இருக்குங்க. பெரியாங்கறாரு பத்தியா? இது தெரியாது உண்மையிலேயே. அது உங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரியாதுன்னு நீ எதுவுமே சொல்லக்கூடாதுடா. உனக்கு தெரியாது. செட்ல வந்து சொல்லுவாங்கல்ல, மேக்ஸ், அறிவியல், எல்லா தமிழ், இங்கிலீஷ், அறிவியல், மேக்ஸ், சமூகவியல், வேதியியல், நீங்க வந்து பிசிக்ஸ், ட்ரம்ப பத்தி கேட்டீங்கன்னா சொல்லுவாப்ல, நெல்லை பத்தி கேட்டீங்கன்னா சொல்லுவாப்ல, கூரை கூரை. அதெல்லாம் சொல்ல வரேன். லாரிய பத்தி கேட்டீங்கன்னா சொல்லுவாப்ல, பெயிண்ட பத்தி கேட்டீங்கன்னா சொல்லுவாப்ல, எதை கேட்டாலும் சொல்லுவாப்ல. ஆனா இன்னைக்கு சொல்ல மாட்டாரு. இதே வந்து நம்ம அந்த இது இருக்குதுல, போனோம்ல வால்பாறை, அந்த எஸ்டேட் பத்தி கேளுங்க, சொல்லுவாப்ல. கதை சொல்லுவாரு. ஐயோ சொல்ற அந்த டீச்சரோட எஸ்டேட்டை பத்தி சொல்றா காடு. இன்ட்ரெஸ்டா கேட்போம். ஏய் அவனே ரெடி ஆயிட்டான்டா. சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க. ரெடி ஆயிட்டான்டா. ஒரு குறுக்கு எடுத்து ஏய் ரெடி ஆயிட்டாங்க. அப்ப பக்கர் சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க. அது எப்படி அதனால என்ன யூஸ்? சொல்லுங்க. இப்ப அதாவது அவன் அர்ஜுன் ஆயிட்டா, நீ ரகுவரன் ஆயிட்ட. அவன் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. கேள்றா சொல்லு. ஏ நீ அர்ஜுனாடா? முதல்வன் அர்ஜுனா இவன்? ஆமா. இவன் ரகுவரனா? ஆமா. எப்படி நாங்க அதனால என்ன பயன்படுத்தலாம் ஒரு எக்ஸ்பிளேஷன் பார்ப்போம். அது வெத்தலடா, வாயில போட்டுக்கோங்க, சவக்கும் வாய். அதை தண்ணியில போட்டோன்னு வச்சுக்கேன், ஆட்டோமேட்டிக்காக அது சவந்த தண்ணி ஆயிடும். அப்படியே அதுதான் காப்பி தூண்டுக்கணும். அது ஒரிஜினல் தேயிலை அப்படிதான் இருக்கும், உங்களுக்கு தெரியுமா? அது வெத்தலையோட இதில் ஒரு நிரூபிக்கவா? அதாவது அதை பத்தி தெரிஞ்சாதான் நீயே கேள்வி கேட்கணும். உனக்கே அதை பத்தி தெரியாம நீ ஏன் அவன்கிட்ட கேள்வி கேட்கிற? இப்ப அவன் சொன்னோன்னு நீ உனக்கு பதில் சொல்ல. அப்புறம் ஏன் நீ இப்ப இருக்கிறாங்க இப்படி ஸ்லாங்க போடு. இல்ல அந்த அந்த ஸ்லாங்க திரும்ப கேளு. அவங்க ஏத்தி விடுறாங்கல்ல, நீயும் போய் அவன்கிட்ட போய் கேள்வி கேட்கிற.
போகும்போது வாங்கிக்கிறேன். சரி ஓகே, 5 நேரம் ரெஸ்ட்டை போட்டு கிளம்புவோமா? ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு ஹோட்டல் ஒருத்து கம்பல்சரி ஒருத்தர் கம்பல்சரி விசிட் ஏய், அதை விட பிளஸ் இந்த சூப்பரான அந்த ஆம்பியேஷன் பயங்கரமா ஆம்பியேஷன் இருக்கு. பாருங்களேன், ஆம்பியேஷன் பாருங்க. இந்த அம்பி தான் செம்மையா இருக்கு. ஆம்பியேஷன் ஆம்பியேஷன் இதான் ஆம்பியேஷன், சூப்பரான ஆம்பியேஷன். உனக்கு ஏய், அவன் தானே ஆம்பியேஷன் தான். ஆம்பியேஷன் பாருங்க, இந்த ஆம்பியேஷன். யாரு போதடிச்ச மாதிரி? வாசிப்பா. அவன் ஏன்டா போதடிச்ச மாதிரி? நீ அவனை சொன்னா ஓகே, சட்டை இல்லாம போதடிச்ச மாதிரி இருக்க. சொன்னா கூட ஓகேடா. ஆமா, ஒன்னே சொன்னா கூட ஓகே. உன் மூஞ்ச பாரு, ஒரு நிமிஷம் பாரு. முன்னாடி இது வரைக்கும் பார்த்ததுண்டா? உன் மூஞ்ச அப்படியே காட்டு, அப்படியே காட்டு, அப்படியே காட்டு, அப்படியே காட்டு. பேய் மாதிரி பண்ணு, பேய் அவனோட மாதிரி பண்ணு. reaction நான் செஞ்சு காட்டுவா? ஏய், இவன் பேய் மாதிரி ஏய் பண்ணுவாங்க. இரு அவுபக்கரோட ரியாக்ஷன் பாவம் பண்ணி. ஏய், பேய் மாதிரி பண்ணுவாங்க. ஏய், இங்க பாருங்க, ஏய், பேய் மாதிரி இருக்காங்க அவன். ஏய், பேய் மாதிரியே இருக்குங்க மூஞ்சி. எங்க என்கிட்ட காட்ட சொல்லு. ஏய், பேய் வந்துருச்சுங்க. எங்க? ஐயோ, ஏய், ஏய், பயமா இருக்குங்க. ஏய் மாப்பிள்ள ஜூஸ் ஏய், வாயில பேய் வச்சு வந்துருச்சுடா. ஏய், பயமா இருக்குடா. ஏய், பேய் எங்கடா இங்க வந்தா? ஏய் இப்ப ஏய், பேய் காட்டுறா. ஓடுறா. ஏய், ஏய் இப்ப காட்டுறா. ஏய், வேணாம். ஏய், பேய் கண்ணு பூச்சி. என்ன பேய் பேசுது? பேசுற பேய். காரத்தோட கட்டி வைக்கிறியாடா கண்ணுல? தொட்டுக்கவே இல்லையா? நான் வெறும் சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிட்டேன். சுகர் பேஷண்ட்ல ஏங்க அவன் பேய் மாதிரி அவன் பேய் மாதிரி இன்ட்ரெஸ்டா பண்ணிடு. அங்க பாரு, ஐயோ. அதாவது 55 வயசு 40 வயசு வந்தா சுகர் வரும், வியாதி வரும், ஏதாச்சும் இந்த ஆஸ்துமா கண்ட நோய் வரும். இவனுக்கு வயசே 24 தான் ஆகுது, ஆனா எல்லா நோய்க்கான ஆக்டிவிட்டிஸும் இருக்கு. இவனோட இது நாங்க பண்ணி காட்டுறோம். இவரோட ஸ்டைலா என்னன்னு தெரியல. அது என்ன கருமோ? வைத்தியம் பாடி லாங்குவேஜ் நான் பண்ணி காட்டுறேன். ஃபைஜர் கூப்பிடுறேன். இன்ஃபன்ட்டே ஏய் இங்க பாடுறா இன்ஃபன்ட்டே. டேய் உன்னை தானடா கூப்பிடுறோம். சவுனப் எடுத்து விடு இன்ஃபன்ட். சவுனப் எடுத்து விடு இன்ஃபன்ட். லே இன்ஃபன்ட்டே எடுத்து கொடுன்னு சொல்றோம்ல. ஏங்க என்ன போட்டு தொல்லை பண்றீங்க? ஏய் இதை எடுத்து கொடுங்கிறது உன்னை தொல்லை பண்றதாடா? வாங்க நான் வரைய மாட்டேங்க. வாங்க. அப்போ கூட அவன் எடுத்து கொடுத்துட்டு போறானா பாத்தீங்களா? இதே மாதிரி தான் பண்ணுவான். இதுதான் இவனோட ஆட்டிடியூடு. அப்படிதான் ஆட்டிடியூட் இல்ல. இப்ப அவன் எப்படி உட்கார்ந்து இதனாலேயே அவங்க அம்மா தொண்டை தண்ணி போகும். இங்க உள்ளவங்க தொண்டை தண்ணியே போகுதுன்னா அவங்க அம்மாவை நினைச்சுப்பாங்க. ஐயோ, காலே அதை எடுத்து கொடுப்பா, இதை எடுத்து கொடுப்பாடா கண்டுக்கவே மாட்டான். யாரையுமே கண்டுக்க மாட்டானா? ஒரு ஆட்டிடியூட்ல இருப்பாரு. ஆனா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டுப்பாரு. ஆமா, Treatment. அதாவது எப்படின்னா நீங்க ஒரு நிமிஷம் வீடியோ மட்டும் கட் பண்ணீங்கன்னா இப்ப நான் வீடியோ கட் பண்ணுமா? வீடியோ கட் பண்ணு. ஏய் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஆஃப்லைன்ல தான் பண்ண முடியும். இப்ப முடியாது. நீங்க வேணா வாங்க ஒரு வாட்டி. ஒண்ணு இல்ல, அவனுக்கு பின்னாடி இப்ப வந்துட்டு இது இருக்கு, சால்ட் இருக்கு. ஓகேவா? இப்ப நீ வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணுங்க. நான் ஆஃப்லாம் பண்ணல. மூடுறேன். எங்க ட்ரீட்மெண்ட் பாப்போம். ஏய், ஒரு நிமிஷம் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாத்துறோம். ஏதோ அவங்க சொல்றாங்க. புடி ஓடிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஓட்டா. நீ ஏன்டா அப்படி படுத்திருக்க? நீ ஏன் இப்படி படுத்திருக்க? என்னாச்சு உனக்கு? நானே தூங்க போறேன். ஓகே, பாய். இத்துடன் உங்களுடன் இருந்து இப்போ சாப்பாடு நல்லா இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, இப்போ எவ்வளோ பேமெண்ட் வரப்போகுதுன்னு தெரியல. நம்மளுக்குள்ள பேமெண்ட்டே இல்லை, தெரியுமில்ல? பேமெண்ட் இல்லை, அது தெரியுமா தெரியாதா? டீசல் போடுறதுக்கு தான் காசு இருக்கு. நம்ம கூட தான் 2 பசங்க இருக்காங்களே. பொது காசை எடுத்து எல்லாம் செலவு பண்ணியாச்சு. இல்ல பொது காசுல இவன் 450 ரூபாய் சாக்லேட் வேற வாங்கியிருக்கான் வீட்டுக்கு. புரியல. அந்த எல்லாரும் கலெக்ட் பண்ண ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, என்ன நீ சாக்லேட் வாங்குனா? இல்ல, அவன் காசு 500 ரூபா இருக்கு என்கிட்ட தனியா இருக்கு. அவன் காசு 500 ரூபா என்கிட்ட தனியா இருக்கு, கொடுத்துருக்கோம். ஏன் எனக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன தெரியுதுன்னா பொது காசுன்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா சின்ன புள்ள தான் வாங்கிக்கலாம். இல்ல, அவன் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான். அது ஆஃப்லைன்ல கவனிச்சுக்கிறேன். இல்ல நம்ம உண்மையை சொல்லி அவன்ல அவன் 500 ரூபா கொடுத்து வச்சிருக்கான். அவன் காசு இருக்கு என்கிட்ட. நான் அந்த பொது காசுல அந்த 500 ரூபா போட்டுறேன். என்னடா தம்பி, ஓகேவாடா? சாக்லேட் எவ்வளோ இருக்குது? ஓ தெளிவா வரீங்க நீங்க. வீடியோ ஆஃப் பண்ணு. ஓகே, இத்துடன்
ஓகே, இத்துடன் எங்களுடைய வீடியோ முடிகிறது. மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிற வாய்ஸ் ஆஃப் வக்கால ஓலே. கேள போலி